மந்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு கூட நான் முடித்து ஜெபிச்சு அனுப்பணும்னு நான் விரும்புகிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மந்தைக்குள்ள கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு, மந்தைக்குள்ள டிசெப்ஷன் ஆகிட்டு இருக்கு, டிசீவ் ஆகிட்டு இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கரப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவர்கள் ஒருத்தருக்கு சாப்பாடாக மாறிட்டு இருக்கிறாங்க. உன்னை புழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உன்னை தெரியுமா? உன்னை புழிந்து கொண்டு இருக்கிறார்கள். உன்னுடைய பலத்தை தின்னு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மந்தையை அவங்கள விட்டு விலக்கி அவங்களுக்கு உணவா இருக்காதபடி, அவங்கள் வாய்க்கு சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் விளக்குறாராம். அல்லேலூயா. இது ஆவியானவர் சொல்ற காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட எந்த சபை நானா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், எந்த இதுவா இருந்தாலும் நான் சொல்றேன், ஆவியானவர் உணர்த்தினபடி நான் சொல்றேன், எல்லா மந்தைக்குள்ளையும் 2025 ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வர போகிறார். ஆண்டவர் ஒரு பெரிய செதறெடுத்துல கொண்டு வர போறார். ஆவியானவர் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐ வில் ஷேட்டர் த ஃப்ளாக்ஸ் என்றார். நான் செதறடிப்பேன்றார். எரேமியா 51வது அதிகாரம் வாசிங்களா, verse 23 வாசிங்களா. உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? ஐ வில் ஷேட்டர். ஷேட்டர் என்ன சொல்லுங்க? பிரிச்சிருவேன். என்ன நடக்கும் தெரியுங்களா? நல்லா கவனமாக கேளுங்க. எல்லா மந்தைக்குள்ளும் நீங்கள் எவ்வளோ மந்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ, எவ்வளோ சர்ச் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அது செகண்ட் பிரத்தாக இருந்தாலும் எந்த இடத்தாக இருந்தாலும் எல்லா மந்தைக்குள்ளேயும் ஒரு பெரிய ஷேட்டரை கொண்டு வருவார். அவர் ஒரு அசைவை கொண்டு வருவார், ஒரு செதறடித்ததில் கொண்டு வருவார். அவர்கள் செதறி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி செதறுவாங்கன்னா, ஆண்டவர் அவர்களுடைய மெய்ப்பன் உண்மையா மெய்க்கிறார்களா இல்லையா என்கிற வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுக்க போகிறார். யாருக்கு தெரியுங்களா? அந்த மெய்ப்பனோடு ஒட்டி கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல. எனக்கு மெய்ப்பன் வரமாட்டாங்களான்னு சொல்லி ஒரு கூட்டம் மந்தைக்குள்ளே மேய்ந்து மந்தைக்குள்ளேயே ஆவலோடு தவிச்சிட்டு இருக்கு தெரியுமா? என்ன விசாரிக்க மாட்டாங்களா, என்ன கவனிக்க மாட்டாங்களா, என் வீட்டுக்கு வர மாட்டாங்களா, என்ன விசாரிக்க என்கிட்ட பேச மாட்டாங்களா, எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா, என் தலைமையில கை வைக்க மாட்டாங்களா, ஒரு கூட்டம் பின்னாடி ஒதுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த கூட்டத்துக்காக உண்மையான மெய்ப்பனா மனுஷனில் ஆண்டவர் சொல்ல, நானே மெய்ப்பனா இறங்கி வரேன். யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன். என் ஆடு பேர் சொல்லி நான் அழைப்பேன். என் ஆடுக்கு நான் யாருன்றது கிளியரா தெரியும். மனுஷனை நம்பி ஏமாந்துட்டீங்களா? ஆனால் அவரை பாருங்க, ட்ரூ ஷெப்பர்ட் அவர் தான். 23 எரேமியால சொல்றார் பாருங்க. அதுலயும் மெய்ப்பன்களை குறித்து சொல்றார். ஜெரமியா சாப்டர் 23 verse 1 6 வரைக்கும் சீக்கிரமா எடுத்து வாசிங்கப்பா. எரேமியா 23வது அதிகாரம் 1 6 வரைக்கும். நான் சொல்ற வாசனங்கள்லாம் நீங்க வீட்டில் போய் கவனிச்சுக்கங்க. எரேமியா 23வது அதிகாரம் 1 6. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. even they are shepherd, even they are called as shepherd, God calling them as a shepherd. வேற எந்த பேரை வச்சும் கூப்பிடல. they have been a true shepherd in one day. ஆனா இன்னைக்கு என்னவோ காரியம் வந்து மாறிட்டாங்க. என்னுடைய ஆடுகள் என்ன பண்றாங்களா? சிதறடிக்கிறாங்களா. அடுத்து வாசிங்கப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், விரோதமாக அகைன்ஸ்டா நின்று சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவர்களை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளில் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன். உங்க பொல்லாப்புக்கேற்றதான, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீ செய்த தப்புக்கு ஏத்தபடி உன் மேல ஒரு தண்டனையை வர வைப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷெப்படாவே இல்லாதபடி மாத்திடுவார். உண்மையான ஏக்கத்தோடு இருக்கக்கூடியதான ஆடுகளை ரெக்கக்னைஸ் பண்ணாத ரொம்ப கஷ்டத்துல ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த உண்மையான ஏக்கத்தோடு இருக்கக்கூடியதான, அதான் மெய்ப்பன் இல்லாத தவிக்கிற ஆடுகளுக்கு என்ன வேணும்? இப்போ மெய்ப்பன் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியான உணர்த்தின காரியம் நான் மறுபடியும் சொல்றேங்க. அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு அசைவை கொண்டு வரார். ஆகாய் 2வது அதிகாரம் 7 நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கினீங்கன்னா 23வது வசனம் வரைக்கும், இதோ இன்னொரு விஷயம், நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன்.
அப்போ இருந்த மகிமையை காட்டிலும் இப்போ நான் கொடுக்க போகிற மகிமை ரொம்ப பெருசாக கொண்டார் இல்லையா? லேட்டர் க்ளோரி இல்லையா? பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ரொம்ப பெருசாக இருக்கும். மகிமை இழந்துடுச்சான் சர்ச் அப்படின்னு சொல்கிறார். ஆலயத்தில் ஒரு நாள் மகிமை இருந்துச்சு, ஆனால் அந்த மகிமையை இழந்துட்டாங்க. பட் மறுபடியும் நான் மகிமையினால் நிரப்பேன். எப்படி நிரப்புன்றேன்னா, ஐ வில் ஷேக் தி ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்றார். நான் ஒரு விஷயம் வானத்தையும் பூமியை அசைய பண்ணுவேன். அது என்ன சொல்றார்? குதிரை வீரனையும் அசைய பண்ணுவேன், ரதத்தில் இருக்கிறவங்களை அசைய பண்ணுவேன், ராஜாவை அசைய பண்ணுவேன், தேசத்தை அசைய பண்ணுவேன். அப்படியே லிஸ்ட் வச்சுட்டு வர எல்லாரையும் அசைய பண்ணுவேன். நான் எல்லாரையும் ஷேக் பண்ணுவேன். சர்ச்சாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், எல்லா மெய்ப்பர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நான் அசைய பண்ணுவேன். அசைய பண்ணிட்டதுக்கு பிற்பாடு எது உண்மை எது பொய் நான் பிரித்து எடுத்து காட்டுவேன். பிரித்து எடுத்துட்டதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய பிளவு வரும், ஒரு பெரிய ஒரு அசைவு வரும். இந்த அசைவு வந்தோடனே ஒரு பெரிய ஷேட்டர், ஒரு செதறடிப்பார். இந்த செதறல் உண்டான உடனே இவர்கள் அங்கும் இங்கும் அலமோதுவாங்க. ஐயோ எங்களுக்கு மெய்ப்பனில்லையே. அப்போ அவர்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது உண்மையான மெய்ப்பனாக இருக்கிற தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்ற ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற மெய்ப்பர்கள் ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சமாக பிரகாசித்து கொண்டிருப்பாங்க. ஏசாயா 60வது அதிகாரத்தில் சொல்லுது, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்னுடைய வெளிச்சத்தண்டை ராஜாக்கள் வராங்க பாருப்பான்றார். 4 திசைகளிலிருந்து ஜனங்க உன்னை தேடி வராங்க, தேசத்திலிருந்து வருகிறாங்க, அங்கிருந்து வராங்க, இங்கிருந்து வராங்க. யார் தெரியுமா? உண்மையாக பிரகாசிக்கிற நீ தான் அந்த மெய்ப்பன். ஆண்டவர் ஒரு பெரிய செதறலை கொண்டு வந்து அது அப்படியே செதறி அங்கே இங்கும் அலைமோதி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு சபை ஒரு சபையிலிருந்து செதறப்பட்டு இன்னொரு சபைக்கு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கரெக்டாக இந்த சபையில் அந்த சபைக்கு செதறடிச்சு போகக்கூடிய காலம் இருக்குது. ஏன்? இந்த சர்ச்சில் நீ இருக்க மாட்டேன்னு அத்தனை ஜனம் அப்படியே ஜம்ப் ஆகுது. ஐயோ நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அல்லேலூயா. அப்படி இப்படியும் செய்தி ஒன்றுன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதான் சொல்றேன், மெய்ப்பர்களே உங்களுக்கு நான் விரோதமாக நிற்கிறேன், மறுபடியும் நீ மெய்க்காத ஒரு மெய்ப்பனா உன்னை மாற்றிடுவேன். அது நானாக இருந்தாலும் நீ உண்மையாக மெய்க்கலை. உண்மையாக நான் எப்படி மேய்க்கணும்? சத்தியத்தை சத்தியமாக பேசு, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கும் காலம் வரன்னு சொல்கிறார். பரவாயில்ல, திட்டு, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்காக நீ திட்டு, பரிசுத்தமாக வளர்க்குறதுக்காக திட்டு, நீதியாக வாழ்கிறதுக்காக திட்டு. நாளுக்கு நாள் அந்த பிள்ளை, அந்த நீ வளர்க்குறதான உன் சபை ஜனங்கள், நீ வளர்க்குறதான உன்னுடைய ஆடுகள் உன்னை பார்த்து சொல்லணும், நீங்கள் பேச பேச பரலோகம் எனக்கு வாஞ்சியாக இருக்குன்னு சொல்லணும். நீ பேச பேச உன்ன மாதிரியே பணக்காரனாக மாறணும்னு சொல்லக்கூடாது. நீ பேச பேச உன்ன மாதிரியே ட்ரெஸ் போடணும்னு சொல்லக்கூடாது. நீ பேச பேச உன்ன மாதிரி அழகாக நான் பாடணும், உன்ன மாதிரியே பிரசங்கம் பண்ணணும், உன்ன மாதிரியே வாசிக்கணும்னு சொல்லக்கூடாது. நீ பேச பேச எனக்கு ஏசப்பா மேலே அப்படியே ஆசையாக இருக்குன்னு சொல்லணும். புரியுதா இல்லைங்களா? செஞ்சா இப்படி செஞ்சு சாவணும், இல்லாட்டி செய்யவே வேணாம். உண்மையான மெய்ப்பனோட அடையாளத்தை ஏசப்பா சொல்றார். ஐ எம் a good shepherd, I give my life. என் ஜீவனையே நான் கொடுக்குறேன் என் ஆடுக்காக. என் சர்ச்சா இதை நான் நல்லா கரை சேர்க்கறதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாவது இவங்களை நான் கரை சேர்க்கணும். இதுதான் உண்மையான மெய்ப்பு. 2025 ஜனவரி 1 இந்த நாள்ல இருந்து சபைகளுக்குள்ள ஆண்டவர் அசைவை கொண்டு வர போகிறத நீங்கள் நான் பார்க்க தான். நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, திடீர்னு என்னமோ பண்ணிட்டாங்க அந்த பலிபீடத்தில், எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது இல்லை, இன்னும் வரும் ஒரு கூட்டம் அப்படியே உலகத்தை எடுத்துட்டு அப்படியே புல்பீட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. பார்க்குறீங்களா? ஃபிலிம் சாங் எடுத்துட்டு வந்து பாடுறாங்க, பார்க்குறீங்களா இல்லையா? இருக்குது சொல்கிறேன் நான். ஒரு ஃபிலிமோட சாங் எடுத்துட்டு வந்து எங்கே பாடுறாங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க அதோடைய அர்த்தத்தை தான் நாங்கள் எடுக்கிறோம், நல்ல அர்த்தமாக இருக்கு இல்லையா? இட் ஹாஸ் அ குட் மீனிங் இன் தட் சாங், தட் ஃபிலிம் எல்லாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேதத்தில் ஒரு வசனம் எத்தனை பேர் வாசிச்சுக்கிறீங்க தெரியல. சியோன் நகரத்துக்கு சொந்தக்காரரை தூக்கிட்டு போய் அந்நிய தேசத்தில் கட்டி போட்டுறாங்க. people who belongs to Zion city இல்லையா, அங்கேருந்து எடுத்துட்டு போய் அவங்கள வேற ஒரு அந்நிய தேசத்தில் போய் கட்டி போட்டுறாங்க. அந்த அந்நிய தேசத்தில் இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, உங்கள் சியோனில் நீங்கள் பாடுகிற பாடலை எங்கள் மத்தியில் பாடுவீர்களா? கேன் யூ சிங் தட் சாங் which you will sing in your city அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர்கள் சொன்னாங்க, சியோனின் ராஜாவின் நகரத்துடைய பாடலை எடுத்துட்டு வந்து அந்நிய தேசத்தில் நாங்கள் எப்படி பாடுவோம்? How can we sing? அந்த ஹோலி சாங் எடுத்துட்டு வந்து இங்கே எப்படி பாடுவோம்? அப்போ அந்த பாட்டுக்கே அபிஷேகம் இருக்குன்னா இன்னைக்கு அந்நிய தேசத்தோட பாட்டு எடுத்துட்டு நீங்க பாடலாமா? இதெல்லாம் என்ன தெரியுங்களா? இது எல்லாமே
சிதறடிக்கப்பட போகிறார்கள் என்பதற்கு அடையாளம் அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கே தெரியல. நீங்க பாருங்க, அவங்க ஐயோ அவங்க நல்லா தான் போயிட்டு இருக்கிறாங்கண்ணா, பயங்கரமா ஊழியம் பண்றாங்க, பயங்கரமா தப்பு தப்பா பேசுறாங்க, பணத்தை பத்தி எல்லாமே பேசுறாங்க, இல்ல சக்சஸா போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் உன்னை மெய்ப்பன் என்கிற அடையாளமே இல்லாத தனியா ஒரு ரூம்ல உட்கார வைக்கணும். அங்க உட்காந்து என்ன பண்ண, நீ ரியலைஸ் மட்டும் பண்ணு, இதுக்கு மேல நீ செய்யாத, நீ ஜனங்களை ரொம்ப வஞ்சித்துட்ட, இனி உன் வாய்க்கு ஆடை கொடுக்க மாட்டேன், மந்திய உன்னை விட்டு நான் விளக்குறேன். அல்லேலூயா. அப்படி பயங்கரமாய் ஆடம்பரத்திலும் உலகத்திலும் பொய்யான உபதேசத்திலும் போயிட்டு இருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நல்லா கவனமா கேளுங்க, இதை நல்லா மனசுல வச்சுக்கங்க. அந்த இடங்களில ஒரு பெரிய சிதறல் வரும், அந்த இடத்துல ஒரு பெரிய ஷேட்டர் வரும். ஆண்டவர் ஷேட்டர் பண்றேன்னு சொல்லி இருக்கிறார். சிதறல் வந்து அவர்கள் மெய்ப்பன் இல்லாமல் அலைமோதுவார்கள். ஒரு கூட்டம் தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு கூட ஓடிடும், ஆனா ஒரு கூட்டம் அந்த சிதற அடிச்ச உடனே வெளியே வந்து நின்றுடும். அதுங்களுக்கு ஆண்டவர் மெய்ப்பனா போவார், அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர். அது மட்டும் இல்லையா, எடுத்துட்டு வந்து தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பெண்களை வச்சிருவார். ஆனால் 2025 கொஞ்ச நாள் ஒரு ஷேக் உண்டு பண்ணுவாரு. அந்த கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் அவர் என்னத்தை செய்யணும் செஞ்சிருவாரு. செஞ்சு அவருடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துவார். ஏன் தெரியுமா, பாஸ்டருக்கு சொந்தமோ இல்லையோ, சபை அவருக்கு சொந்தம், மணவாட்டி அவனுக்கு சொந்தம். யாரு பார்க்குறாங்களோ இல்லையோ, தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. God is watching. ஏன் இந்த அளவுக்கு நான் பேசுறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பயங்கரமா போகும். நீ சத்தியத்தை கேட்க மறுத்தனா வருகையில போக முடியாது. வருகையில நல்லா புரிஞ்சுக்க, எங்க போனாலும் நீ பேசினாலும் இல்ல பேசுறத கேட்டாலும் உண்மையான மெய்ப்பனா செக் பண்ணுங்க, உண்மையான ஷெப்பர்டான்னு செக் பண்ணுங்க. எல்லா வேர்டையும் எடுத்துக்காதீங்க, எல்லா வேர்டையும் எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையுமே எடுத்து வேதத்தை ஒப்பிட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இருக்கான்னு பாருங்க, கனியை பாருங்க, சுபாவத்தை பாருங்க, ஜீவியத்தை பாருங்க, நடக்கையை பாருங்க. இவைகள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளுங்க.